அட பாவிகளா, இந்த நாட்டு மக்களையே நடுத்தெருவில் நிறுத்திட்டீங்களே. உயிர் பிழைக்க பரிதவிக்கும் இஸ்ரேல் மக்களை கண்டுகொள்ளாத நெத்தன்யாகு. இஸ்ரேலில் ஈரானின் ஏவுகணை தாண்டவம். இஸ்ரேலின் பெடா டிக்வா நகரில் ஈரானிய ஏவுகணை ஒன்று விழுந்து வெடித்துள்ளது. சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள வீடியோக்கள் மற்றும் இஸ்ரேலிய ஊடகங்களின் செய்திகளின்படி இந்த ஏவுகணை தாக்குதல் அந்த நகரின் ஒரு பகுதியை நிலைகுலைய செய்துள்ளது. ஈரானிய ஏவுகணை நேரடியாக தரையில் விழுந்து வெடித்ததில் அந்த இடத்தில் ஒரு மாபெரும் குழி ஏற்பட்டுள்ளது. சுமார் 10 முதல் 15 அடி ஆழம் கொண்ட இந்த பள்ளம் அந்த ஏவுகணையின் வெடிப்பு திறனை பறைசாற்றுகிறது. சுற்றியுள்ள சாலைகள் மற்றும் உள்கட்டமைப்புகள் இந்த வெடிப்பினால் முற்றிலுமாக சிதைந்துள்ளன. ஏவுகணை விழுந்த இடத்தை சுற்றியுள்ள பல அடுக்குமாடி குடியிருப்புகளின் ஜன்னல் கண்ணாடிகள் சிதறியுள்ளன. வெடிப்பின் அதிர்வினால் பல மீட்டர் தொலைவில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் தூக்கி வீசப்பட்டு உருக்குலைந்துள்ளன. எல்லாம் குலுங்கியது, நிலநடுக்கம் போன்ற உணர்வு ஏற்பட்டது என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். பெடா டிக்வாவில் விழுந்தது ஈரானின் மேம்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை என ராணுவ ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதே தாக்குதலின் போது ஏவப்பட்ட மற்ற கிளஸ்டர் ஏவுகணைகள் வான்வெளியிலேயே சிதறி பல இடங்களில் சிறிய வெடிப்புகளை ஏற்படுத்தின. பெடா டிக்வா நகரம் டெல் அவீவ் நகருக்கு மிக அருகில் அமைந்துள்ள ஒரு தொழில்முறை மற்றும் குடியிருப்பு மையமாகும். இங்குள்ள பொதுமக்களின் உள்கட்டமைப்புகளை தாக்குவதன் மூலம் இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு ஈரான் பெரும் உளவியல் அழுத்தத்தை கொடுக்க தொடங்கியுள்ளது. இதனிடையே ஆக்கிரமிப்பு பாலஸ்தீன பகுதியில் வசிக்கும் யூத மக்கள் ஈரான் தாக்குதலில் இருந்து தப்பித்து இஸ்ரேல் அமைச்சர் வீட்டு முன்பு உதவி கேட்டு கதறிய வீடியோ வைரலாகி வருகிறது. ஆனால் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க கூட மனமின்றி இஸ்ரேல் அமைச்சர் தனது வீட்டு கதவை அடைத்து வைத்த காட்சிகள் சொந்த நாட்டு மக்களை நெத்தன்யாகுவும் அவரது சகாக்களும் எப்படி கைவிட்டு உள்ளனர் என்பதை காட்டுகிறது.